ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி குரூப் டியோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுக்கான ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு attention to the candidates of Zen number 9 2025 recruitment for the various post of level 1 of 7th CPC. Notice on application status. White Zen number 9 2025 various post of level 1 7th CPC issued on 31st 1 2026. Applications were invited for the various post of level 1 of 7th CPC. The scrutiny of the application has been completed and candidates can view status of their application. Provisionally accepted, conditionally accepted with a condition, rejected along with reasons for rejection by logging in with their user credential at rrbapply.government.in. The link will be live from 9/7/2026. அதாவது 9/7/2026 நைட்டு 12 இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பாத்துக்கலாம். அதாவது நாளையில இருந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அல்லது இன்னைக்கு நைட்டு 12 அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி குரூப் டியோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சா இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிருச்சாங்கிறத rrbapply.government.in வெப்சைட்ல போயிட்டு 9/7/2026 நாளையில இருந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. Regarding application status, SMS and email will be sent to the candidate's registered mobile number and mail ID mentioned in the application. அது மட்டும் இல்லாம நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க, மெயில் ஐடி கொடுத்திருப்பீங்க. அதுக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சா இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிருச்சாங்கிறத உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. While every care has been taken in preparing the list of provisionally eligible candidates, RRB reserves the right to rectify any inadvertent error and typographical or printing mistake. RRB regrets inability to entertain any correspondence from ineligible or rejected candidates. அடுத்து எப்பவுமே சொல்றதா, candidature of all the eligible or accepted candidates is purely provisional. லாஸ்டா நம்மளோட ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இத ப்ரொவிஷனல் தான் சொல்லுவாங்க. இந்த நோட்டீஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் ரயில்வேல இருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 8/7/2026 இப்பதான் ஒரு half an hourக்கு முன்னாடி ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 9/7/2026 நாளையில இருந்து ஆர்ஆர்பி குரூப் டியோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி செக் பண்றது அப்படின்னா rrbapply.government.in வெப்சைட் போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன், ஓகேவா, நீங்க என்டர் பண்ணதும் நீங்க அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். அதுல வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ நாளைக்கு வீடியோல எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா லிங்க் வந்து இன்னும் ஆக்டிவ் ஆகல. லிங்க் நைட்டு 12 அப்புறம் தான் ஆக்டிவ் ஆகும். சோ நாளைக்கு மார்னிங் வீடியோல எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்றதுங்கிறத உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்தாச்சுங்க கூடிய இன்ஃபர்மேஷனை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3 இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா 25 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 25 டேஸ்ல டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. குரூப் டிக்கு எப்படி டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி குரூப் டிக்கு இப்ப இருக்க 25 டேஸ்ல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 999. இப்போ குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி குரூப் டிக்கு இந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு எதை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி நடந்த ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட 101 ஷிப்டோட சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அதுல 2500 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். இந்த 2500 கொஸ்டினையும் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, என் கையில எந்த பிடிஎஃப்மே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஃபைனல் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு
குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெய்லி பாத்தீங்கன்னா 100 சயின்ஸ் கொஸ்டின் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதும் ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த 100 கொஸ்டினுக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி 25 டேஸ்ல சயின்ஸை முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேக்ஸ் ரீசனிங்க்கும் பாத்தீங்கன்னா இந்த 101 ஷிஃப்ட்டையும் பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சா 101 ஷிஃப்ட்டையும் முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸ்ல ஒரு 20 ஷிஃப்ட், ரீசனிங்ல ஒரு 20, இல்லைன்னா இதுல 10 இதுல 10 வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இந்த ஷிஃப்ட்டோட சொல்யூஷன் எல்லாமே வேணும், நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499. இப்போ குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூட இதை லைஃப் டைமா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஜாயின் பண்றீங்கன்னா 1999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். லாஸ்டா நம்ம கொடுத்த ஆஃபர்ல 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு லைஃப் டைம்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, எக்ஸாம் டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டா உங்களோட ரிவிஷனை கொண்டு போங்க, எந்த லெவல்ல இருக்கீங்கிறத பார்த்துட்டு. ஓகே. 55 60 மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படியாவது அதை 80க்கு மாத்துங்க. நம்ம 80க்கு மேல எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். குரூப் டிய லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.